நம்ம டிவிக்கே தான்ப்பா, வேறு எதுவும் இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணணுன்னு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? சும்மா ஸ்வைன்னு போவோம் சைடில் எல்லாமே. ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தீங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஊர் சுற்றி வாலிபலாக இருக்க போகிறேன் நானே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன மஜாவாக இருக்கா வீடியோ பார்க்குறதுக்கு? எனக்கே ஜாலியாக இருக்குது. அப்படியே மோஷன் எஃபெக்ட்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும் இந்த வீடியோ. ஏன் சொல்லுங்கள், நம்ம என்டி ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறோம். என்டி ஃபில்ட்ரு வாங்கினவர்கிட்ட தான் நம்ம என்டி ஃபில்ட்ரை வாங்கிட்டோம். கேமரா அவர்கிட்ட தான் வாங்கினோம். ஸோ அதனால் இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. 4K ப்ரோ, 4Kல வருது. பயங்கரமாக இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு. என்ஜாய் பண்ணுங்கள். இனிமேல் சேனலில் ஒரு வீடியோலாம் இப்படி தான் இருக்கும். சும்மா ஸ்வைன்னு போவோம் சைடில் எல்லாமே. அப்படியே இந்த சைட்லாம் அப்படியே மோஷனில் இருந்தால் பயங்கரமாக இருக்கும். ஸோ இது வந்து 3600 500 சம்திங் அமேசானில் இருக்குது. ஸோ இந்த என்டி ஃபில்ட்ரு பயங்கரமாக இருக்குது. எனக்கே ஜாலியாக இருக்குது இந்த என்டி ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறப்ப. அப்படியே புசுன்னு போகுது சைடில், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ 4 என்டி ஃபில்ட்ரு 4 என்டி ஃபில்ட்ரு இருந்தது. அதில் இது வந்து என்டி 16 இது 8 ஒன்று இருக்குது, 16 32 அப்புறம் இன்னும் ஒன்று ஏதோ இருக்குது. அது என்னன்னு சரியாக பார்க்கலாம் நான். ஆனால் இதுதான் கரெக்டாக இருக்கும். அந்த எக்ஸ்போஷர்லாம் நான் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்க்க சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே சர்ன்னு போவோம் சைடில். நல்லாயிருக்கு காய்ஸ். இனிமேல் பாருங்கள், இந்த வீடியோலாம் பயங்கரமாக வரும் இதுக்கப்புறம். அது 100% ஷுவர். 4Kல வரும். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஃபியூல் போட்டு போயிடலாம் போகிற வழியில். ஸோ சும்மா இது டெஸ்ட் பண்ணலாம் தான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி தான் இதுக்கப்புறம் வர வீடியோலாம் கண்டினியூ ஆக போகுது. என்டி ஃபில்ட்ரு வேறு ஒன்றும் இல்லை காய்ஸ். கேமராவுக்கு ஒரு கூலிங் கிளாஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம எக்ஸ்போஷர்லாம் மாற்றிட்டு அந்த இதெல்லாம் செட் பண்ணாமல் தான் மோஷன் பிளர் எஃபெக்ட் வரும். இப்போ நீங்கள் இது வந்து 4K 24 FPSல இருக்குது. அதுக்கப்புறம் நான் அந்த என்டி ஃபில்டரை போட்டிருக்கேன், என்டி 16 போட்டிருக்கேன். ஸோ அது போட்டதுக்கப்புறம் கூலிங் கிளாஸ் மாதிரி நீங்கள் எக்ஸ்போஷர்லாம் மாற்றினா ரொம்ப பிரைட் ஆகிடும். உங்களுக்கு பிரைட் ஆகிடும் மீன்ஸ் இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். 4Kல எடுக்கிறேன். எடிட் பண்ண வருமானு தெரில, பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி பண்ணோம். இப்போ வேறு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன், அதனால் அதில் எப்படி ஆகுதுன்னு பார்க்குறேன். வந்துச்சுன்னா மஜா தான். இதெல்லாம் ரொம்ப நாள் ஆசை கைஸ். என்டி ஃபில்டர்லாம் போட்டு இந்த மாதிரி மோஷன் பிளர் எஃபெக்டில் ஒரு வீடியோ எடுக்கணுன்ட்டு ஃபைனலி வி ஹவ் டன் இட். தேங்க்ஸ் டு வர்ணன்னா. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவரது தான். கேமரா, என்டி ஃபில்டர், மைக்கு எல்லாமே அவரது தான். நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய என்டி ஃபில்ட்ரு இருக்குது. ரொம்ப வெயிலில் தான் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு என்டி ஃபில்ட்ரு இருக்குது டார்க்காக. இந்த நைட்டில் நீங்கள் இதே செட்டிங்ஸ் யூஸ் பண்ணலான்னா என்டி ஃபில்ட்ரு தேவையில்லை, அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்டி ஃபில்ட்ரு எடுத்தால் இப்படி தான் இருக்கும். அப்படியே பளிச்சுன்னு இருக்கா. இப்போ என்டி ஃபில்ட்ரை போட்டால் சும்மா அந்தமாரி இருக்கா, வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணணுன்னு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? இந்த வருஷம் முடிக்கிறோம், எல்லாத்தையும் தூக்குறோம். அந்த தர்பூஷணியை நசுக்கிறோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்துக்கலாம். யாரை சொல்கிறேன்னு தெரியும். செயின் தான் கடான்னு ஆகிட்டான். அவனை சரி பண்ணோம் ஃபஸ்ட்டு. இவர் சும்மா ஓட்டு கொஞ்சம் விட்டாலே டிக்கு தட்டுறான். ஸ்விங்காமில் தட்டுது செயின். அதனால் அவனை சீக்கிரமாக சரி பண்ணோம். ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தீங்களா? நம்ம தமிழ் பேர் வந்து எகிப்து வேலியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ தான் நம்ம ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாமல் இருக்கோம். அப்போலாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கோம். இப்போலாம் எங்கே இந்த ஜாதிக்கே சண்டை போட்டு நம்ம அழிஞ்சிருவோம். அவன் என்ன ஆள், இவன் என்ன ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போட்டுன்னு கடைசி வரைக்கும் அப்படியே அழிஞ்சிருவோம். ஆனால் அப்போ இருந்தவங்களாம் பாருங்கள், தமிழ் அவ்வளோதான் அப்படின்ற இதில் பேஸ் பண்ணி போயிருக்காங்க. அப்போயும் இருந்திருக்கோம், ஆனால் இந்த அளவுக்கு இருந்திருக்காது. மேபி இருந்துக்கலாம், தெரியல. ஆனால் இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே அந்த கேஸ்ட் விஷயம் வர ஆரம்பிச்சிச்சு. அதை பற்றி ஏதாவது ஒரு நியூஸில் வருதா? பெரிய நியூஸாக வராதே. இந்தியை மட்டும் படிங்கன்றானுங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை பற்றி அவனும் பேச மாட்டானுங்க. எப்படி பேசுவானுங்க? ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தி தானே பெருசு. ஹிந்தி ஓகே, நல்லது தான் படிக்கிறது, படிக்க வேணாம்னு சொல்லலை, தாராளமாக படிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம், ஹிந்தி படிக்கிறது படிக்காதது. அதுக்கு நீங்கள் அதை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல, கரெக்டாக? எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் அது நடக்காது. ஹிந்தி மட்டும்தான் படிக்கணும்னு சொன்னால் வாய்ப்பே இல்லை. ஒருவேளை சில கட்சிகள் வந்துட்டு அது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் யாருக்கு ஓட்டு போடணுன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. நம்ம டிவிக்கே தான்ப்பா, வேறு எதுவும் போகிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு சீமான் அண்ணனை பிடிக்கும். பட் ஆனால் இப்போ வந்து அவர் பேசுகிறது எனக்கு சரியாக பிடிக்கல. அவர் பேச்சுக்கெலாம் எனக்கு அப்போலாம் அவ்வளோ நான் அவருக்கு ஓட்டுலாம் போட்டிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு. அதனால் நான் போடவும் மாட்டேன் அவருக்கு. டிவிக்கே தான் ஃபாஸ்ட் ஷுவர், 100% ஷுவர். நீங்கள் யாருக்கு ஓட்டு போகிறீங்கன்னு கீழே ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை போட்டு போங்க, பார்ப்போம் இந்த தடவையாவது மாறுதா அப்படின்ட்டு. இல்லைனா அதே டிஎம்கே தான், நம்ம அதை வச்சு தான் ஓட்ட வேண்டியது இருக்கும். நிறைய ரைட்ஸ்லாம் பிளான் இருக்குது இந்த வருஷம். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் இவங்க பிக் ஒன் போகிறாங்க. பிக் ஒன் நம்மளால் போக முடியாது. நெக்ஸ்ட் மந்த்து ஸ்பிட்டி வேலி போகிறாங்க, நம்மளால் அது முடியாது. பட் நம்ம வேறு சில ரைட்ஸ்லாம் போகலாம். நான் மகாராஷ்டிரா பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னும் 2-3 இடம் இருக்குது. கண்டிப்பாக ரைட்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஊர் சுற்றி வாலிபலாக இருக்க போகிறேன் நானே. நிறைய வீடியோஸ் வரும். எக்ஸ்ட்ரீம் 125 தானே அந்த வண்டி. வீடியோ கேட்டு பார்ப்போமா?
இருங்க காய்ஸ், அந்த வண்டி வீடியோ கேட்டு பார்ப்போம். என்னடா 125 இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, அட பாவீங்களா. என்ன ப்ரோ இது? இல்லை நம்ம வண்டி ஸ்லோ ஆயிடுச்சா? ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. ப்ரோ இந்த வண்டி எவ்வளோ ப்ரோ வந்தது? ஒரு ரிவ்யூக்கு தருவீங்களா ப்ரோ? இப்போ இல்லை சேனலுக்கு தான். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்போ நானே வந்து எடுத்துக்கிறேன். எங்கே இருப்பீங்க நீங்கள்? ஐஸ் ஹவுஸில் இருக்கீங்களா? உங்கள் நம்பர் தரீங்களா? நான் கால் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு 1 hour வீடியோ தான், ரிவ்யூக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஓகேவா? சேனல் வந்து ரமேஷ் ஏஆர்னு இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். சின்ன சேனல் தான், ரொம்ப பெருசுலாம் இல்லை. கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஃபோன் பண்ணுறேன். ஆஹா, வண்டி ரெடி பண்ணியாச்சு கைஸ். Extreme 125. ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட் தெரியுமா? இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துன்னு போகிறோம். நான் சேனல்லாம் ரோட்டில் போகிற வண்டிலாம் போச்சு ப்ரோ வண்டி தருவீங்களா ப்ரோ ரிவ்யூக்கு மட்டும். இப்போ நம்மளும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம் கைஸ். அடுத்த வீடியோ உங்களுக்காக வெயிட்டிங். தட் 125. அது இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் எல்லாருமே நம்ம அந்த மாதிரி பைக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம்ல, சிலலாம் சிட்டி யூஸ் பண்ணுற பைக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூட்டி மாதிரி டைப்ஸும் ரிவ்யூக்கு வருது. அதெல்லாமும் பாருங்கள். சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் வரும். ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ பஸ்ஸில் போகிறப்பையோ இல்லை வீட்டில் இருக்கப்பையோ காரில் போகிறீங்கன்னா சும்மா ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. புது ரோடு போடுறாங்க போல். ஆனால் இந்த பேட்சில் ஓட்டுறப்போ பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா அந்த ஜல்லிலாம் இருக்கிறப்போ சறுக்கி விட்டுரும் உங்களுக்கு, கிறுக்குன்னு ஆகிடும் அப்படி டயரு. அதனால் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. ஏபிஎஸ் இருக்க வண்டிலாம் பிரச்சனை இல்லை. ஏபிஎஸ் இல்லாத வண்டிலாம் ஸ்கிட் ஆகிடும் உங்களுக்கு. இதெல்லாம் பிரேக் அச்சாலும் நிற்கும். ஏபிஎஸ் இருக்குது, இதெல்லாம் வீல் லாக் ஆகாது உங்களுக்கு. இப்போ பழைய பைக்ஸ்லாம் இருக்குது, அதில் ஏபிஎஸ் இல்லைனா உங்களுக்கு வீல் லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சுன்னா ஸ்கிட் ஆகிடும் வண்டி, பிஸ்க் அப்படின்னு போயிடும். சரி guys, இதோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஒரு குட்டி வீடியோ தான், சும்மா இதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விட்டு போயிடுங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பைக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ண சொல்லுங்கள். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? see you, bye bye.